முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, பல மடங்கு மகிழ்ச்சியுடன் உன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். என்னை விரும்பும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். நீ கேட்டதை விட பல மடங்கு தரப்போகிறேன். என்னை வரவேற்க தயாராக இரு, காத்திரு, சீக்கிரம் நான் வருவேன். நீ கேட்டதை அள்ளி தரப்போகிறேன் இந்த முருகன். சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிட்சமாகவும் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை நீ பதிவிட்டு கொண்டே இரு. அனைவருடைய கூட்டு பிரார்த்தனைக்கு மிகச் சிறந்த பலனுண்டு. என் அருள் உனக்கு கிடைக்க, ஐஸ்வர்யம் நிலைத்திட என் பெயரை சொல்லி மனதார கூப்பிடு, மனதார வேண்டு. எப்பொழுதும் என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கட்டும். மனதார ஒரே ஒரு முறை என்னை கூப்பிட்டாலும் போதும். நீ நினைப்பதும் வேண்டுவதும் நிச்சயம் நடக்கும். நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு உன் கர்ம வினையை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களும் உனக்கு அடுத்தடுத்து நிச்சயம் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தும். நீ வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். அந்த புரிதல் உன்னுடைய துன்பத்தை குறைத்து இன்பத்தை பல மடங்கு பெருக்கி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு தரப்போகிறது. நீ எனக்கு மிகவுமே பிரியமான குழந்தை. அதனால்தான் நான் உனக்குள் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி வருகின்றேன். மேலும் பல நாள் வழியையும் காட்டுகின்றேன். என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்காதா என்று என்னிடம் பல முறை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்வை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன். உன் வாழ்வை உயர்த்தி காமிப்பது என்னுடைய கடமை. நான் இருக்கின்றேன். இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. பல மடங்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. எதிர்காலத்தில் உனக்காகவே மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயம் நடக்கும். உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மையை தரும் என்று கூட நமக்கு தெரியாது. அதனால் எது நமக்கு துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அளிக்குமாறு இறைவனின் பிரார்த்தனையிடம் கூட செய்கிறோம். நமக்கு அது நன்மை தருமா அல்லது நமக்கு தீமையா என்பது நமக்கு தெரியாதல்லவா? நம்முடைய ஒரே கண்ணோட்டம் அது நமக்கு வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு தெரியும், நீ வேண்டுவது கேட்பது எல்லாம் உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே நான் அதை உனக்கு தருவேன். அதில் ஏதேனும் ஒரு தீங்கு இருந்தால் கூட அந்த தீங்கு உனக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் நான் அதை உனக்கு தராமல் தள்ளிக்கொண்டே போவேன். இதை நீ புரிந்து கொள். நமக்கு எது நடக்கிறதோ அது நன்மையாக நடக்க வேண்டும் என்று நினைத்து அப்பாவிடம் பிரார்த்தனை செய். அது போதும். எல்லாவற்றையுமே நீயே பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்கிறேன். எந்த நொடியும் வருவேன். எப்போது வேண்டுமானாலும் வருவேன். என்னை வரவேற்க காத்திருப்பாயா? நான் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே தந்து உனக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகின்றேன். பல மடங்கு சந்தோஷத்தை நான் கொண்டு வருகிறேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. காத்து கொண்டே இரு. நான் சீக்கிரம் வருவேன். உன்னை தேடி அள்ளி தரப்போகின்றேன்.